Hi friends, வணக்கம். Good morning. So இன்னைக்கு என்ன டேட் அப்படினு பாத்தீங்கன்னா Wednesday. நாளைக்கு வந்து Thanksgiving. ஸோ தேங்க்ஸ்கிவிங் ஷாப்பிங் அது என்ன இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பிளான் போடல இப்போதைக்கு. ஸோ நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. பசங்க எல்லாருக்குமே லீவு. கிரிஷ் குட்டி, அனிக்குட்டி. ஹாய் கிரிஷ்மா. ஹாய் அனிமா. இப்போ தான் இருந்துச்சு எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். மணி வந்து ஏஞ்சிட்டோம் முதலையே. எனக்கு வந்து பயங்கர ஜுரம். நேற்றெல்லாம் வந்து தள்ளனிமா அனி தள்ளுமா. நேற்றுலாம் எனக்கு வந்து பயங்கர ஜுரங்க, அல்டிமேட்டு ஜுரம். ஸோ வந்துட்டு முடியாமல் தான் இது பண்ணிட்டு வந்தேன், ஒர்க்லாம் போயிட்டு வந்தேன். அதனால இன்றைக்கி வந்து சுத்தமாக முடியாமல் படுக்கியா நைட்டெல்லாம் இரும்பி அப்புறம் சரி நாளைக்கு எப்படியோ லீவு. அதனால் இன்னைக்கு கண்டினியூஸாக லீவ் போட்டுச்சு. ஸோ வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 5 நாள் லீவ் எனக்கு. கிறிஷுக்கு வந்துட்டு 5 நாள் லீவு. கிறிஷுக்கு வந்து மண்டேலேருந்து லீவு, போன ஃப்ரைடேலேருந்து லீவ் இருந்தது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 10 நாள் இல்லடா. ஆனால் டக்கு போயிடுச்சா. அவர் என்ன ஜாலியாக டிவி பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு இன்னிலேருந்து லீவு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஸ்கூலில் திருப்பி வந்துட்டு ஏதோ ட்ராக் அவுட் ஆகிறாமா, அதனால லீவு. அவனுக்கு லீவ்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நேற்று அம்மா கிட்ட. அம்மா நாளைக்கு அனிஷ்க்கு லீவுன்னொன்னே யாருக்கு பக்குனாச்சின்னு கேளுங்க. யாருக்குமா பக்குனாச்சு? அவங்களுக்கு தான் பக்குனாச்சு. ஸோ டிவியில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்களை காமிக்கிறேன். ஸோ டிவியில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பாண்டியன் ஸ்டோர் பார்ப்பாங்கல்லம்மா, அதனால் அது வந்து லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வெதர் வந்து கொஞ்சம் லைட்டாக சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அவ்வளோதான். சரி இருங்க. அழகாக வந்து நமக்கு சூப்பராக வந்து சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வார்மர். இது வந்துட்டு அம்மாவுக்கு நம்ம கொடுத்துருவோம். அம்மா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அம்மா இது என் கை அசிங்கமாக இருக்குது. இங்கே பாருங்க எண்ணெய் தெளிச்சிருச்சு. ஹேண்ட் வார்மர்னா இரு நான் உனக்கு காமிக்கிறேன். இதோம்மா இப்படிதாம்மா. அழகாக இருக்குது. இதுதான் வந்து ஹீட் வார்மர்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு வார்மாக இருக்கும். நீ கையில் பிடிச்சிக்கலாம். க்ளவுஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட அப்படியே க்ளவுஸ் உள்ளே போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே ஹீட்டாக இருக்கும். ஸோ வின்டர். ஆனால் இது அழகாக மேரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டு அமைச்சிருக்காங்கப்பா. ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட். ஐயோ நான் உள்ள எடுத்து வச்சுறேன். கிறிஸ்மஸ் கிஃப்டா கொடுத்துக்கிறேன் உனக்கு. ஆமாமா இந்த வாட்டி நாங்க கொஞ்சம் பிளான்ஸ் போட்டிருக்கோம். அம்மா பாவம் ஐஷுன்றதுனா எங்கன்னா போகலாம் அப்படின்னு. நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டி வந்து போன வாட்டி நாங்கள் அட்லாண்டா போனோம். அது கூட வந்து ஒர்க் அஃபிஷியல் ட்ரிப்பாக போனோம். அஃபிஷியல் ஒர்க்காக தான் போனோம். பசங்களை நடுவில் தான் வெளில கூட்டிகிட்டு போனோம். ஸோ அதனால் இந்த வாட்டியாவது நல்லா ப்ராப்பராக எதனால் ட்ரிப்பு பிளான் போடணுங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் போகிறது இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அதுவே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக வேறு இருக்குது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதனுடைய லிங்க்கு வந்து அவங்க அமைச்ச லிங்க்கை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது வந்து ரீசார்ஜபிள். இந்த ரீசார்ஜபிள். ஓ வா ஓகே. இதுக்கான இது வந்து இங்கே இருக்குது. ஆனால் நீ இதை வந்து இங்கே வச்சுட்டு போயிடுமா. இந்தியாவுக்கு எடுத்துன்னு போயிடாத. அங்கே எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு. ஐயோ வெந்துருவ நீ. நல்லா இருக்குங்க, சூடாக வருது. ஸோ க்ளவுஸ்க்குள்ளே கூட போட்டுக்கிட்டோன்னா கூட அப்படியே இருந்துச்சுன்னா ஹீட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது.
ஸோ இல்லைன்னா தேவையில்லைன்னா அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு உள்ளே வச்சுக்கலாம், கையை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து இதெல்லாம் ஸ்னோ பிளேஸ்க்கு இங்கே பக்கத்தில் 1 ஹவரில் பூனுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். சூப்பர், செம்ம சூப்பர் 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுருவோம். அம்மாவுக்கு இப்போவே தான் கொடுக்க போகிறேன். சும்மா சொன்னேன், கலாய்ச்சிட்டு இருந்தேன் கிறிஸ்மஸ்க்குன்னு. அப்போலாம் இல்லை, 3 வேறு வைக்கணும்னு பிளான் போட்டிருக்கோம். மேலேருந்து எடுக்கணும். அது வேறு ஒரு பெரிய மேபி இந்த நாளைக்கு தேங்க்ஸ்கிவிங் அந்த டைமில் எடுத்தோன்னா உண்டு. அந்த டைமில் எடுத்து பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா பெட் சைடு நாக்கு நீக்கு உனக்கா ஓகே பெட் சைடில் வந்துட்டு வைக்கிற மாதிரி. ஸோ இது 3 ஷேப்பில் இருக்கும். ப்ளஸ் டைமரா காமிடா. ஸோ இவங்களுடைய லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. ஓ இது வந்துட்டு இந்த இது இல்ல ஒயிட் நாய்ஸ். தூங்கும்போது நிறைய பேருக்கு நாய்ஸ் இருக்கணும்ல. ஆமா, தட்ஸ் கால்ட் ஒயிட் நாய்ஸ். ஓ அப்படியா, சரி ஓகே. நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க பாருமா. பாத்து பாத்து இங்க பாரு. மூணு மாதிரி இல்ல, 3 தான். 3 கிளாக் தானா இது? சன்ரைஸ் அலாரம் 3 கிளாக்கா? சரி ஓகே. இது யார் எடுத்துக்க போறீங்க? இன்னொரு ஒரு ஐட்டம் இருக்கு, ஆனா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் லெட்ஸ் என்னம்மா? No, I want first see the. சரி ஒண்ணு தான் இருக்கு, இன்னும் 2 மீதி வரணும்னு சொல்லுங்க. ஓகே பாக்கலாமா நெக்ஸ்ட் ஐட்டம்? நெக்ஸ்ட் ஐட்டமா? நெக்ஸ்ட் ஐட்டம் இங்க தான் இருக்கு. இப்பதான் 3 கிளாக் வேணும்னா வந்துட்டு விறுவிறுன்னு இருடா நான் தர. சரிடா தரேன். இவனே உட்காந்துருக்கான். என்ன ஐட்டம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிம்ரெக்ஸ் இருடா உடச்சிடாதரா. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அடல்ட்ஸும் ஓட்டலாமாங்க. கிறிஸ்மஸ்க்குலாம் எதுவும் கேட்காதீங்கடா, உங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு கிஃப்ட். டன்னு. இரு மெதுவா கிறிஷ் வந்து ஹெல்ப் பண்ணுவாடா. 2 பேரும் ஷேர் பண்ணி தான் விளையாடணும், நான் இப்பவே சொல்லிட்டேன். ஓகே ஸோ இது வந்து அடல்ட்ஸும் விளையாடலாமா, டீன்ஸ் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் விளையாடுற மாதிரி தான். ஸோ 6+ போட்டிருக்காங்க. ஸோ வாவ் தர ஜீப்பு ஒரிஜினல் ஜீப் மாதிரியே இருக்குடா பாக்குறதுக்கு. இங்க இருந்தே இங்க பாருமா, நிஜமா பயங்கரமா இருக்குடா. வந்த கிஃப்ட்லயே இதுதான் அல்டிமேட்டா இருக்கு. டோர்லாம் ஓபன் பண்ண முடியாது. பாத்துடா ஒரிச்சிடாதடா. எங்க பாருங்களேன், உள்ளலாம் வந்து நிஜம் சீட்ஸ் இருக்க மாதிரி. ஆமா, என்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். விலை எவ்வளவுன்னு எனக்கே தெரியல, நான் பார்க்கவே இல்லை. இப்ப பார்க்கும்போது நிறைய விலை இருக்கும் போல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதனுடைய விலை உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதான் நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் நான்லாம் சத்தியமா எதுவும் வாங்கி தர மாட்டேன். எதனா எஜுகேஷனலா வேணா வாங்கி தரேன். பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, நாங்க இப்பதான் வந்து பேட்டரி வந்து இதுக்கான பேட்டரி வந்து 3 பேட்டரி, அதை மட்டும் நம்மளே போட்டுக்கணும். அதுக்கான பேட்டரி வந்து ஏதோ ரீசார்ஜபிள் பேட்டரியா. இதை பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து மண்ணு சேர் எல்லாத்துலயும் போகும் போல இருக்கு. இந்த டயர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினலா இருக்கு. இந்த பீச்ல எல்லாம் போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் டயரா இருக்கு. பீச்ல போலாமாடா? பீச்சுக்கு எடுத்துன்னு போலாமாடா? அழகா இருக்கு. நான் வந்து இப்போ ஓட்டி காமிக்கிறேன். ஆமாடா, முன்னாடி எல்லாம் லைட் எல்லாம் இல்லடா. இதை எடுத்துருவோம். அவ்வளவுதான்டா. இது அப்படியே வந்து எடுத்து வைக்கிறீங்க. நீங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டா எடுத்துக்கிறீங்க. ஓகே என்ன அதுக்கு மேல என்னால யூஸ் பண்ண போறீங்களா? அப்புறம் திருப்பி கிறிஸ்மஸ்க்கு 1 மாசத்துல வரப்போகுது, திருப்பி அதுக்கு வர கேட்க போறீங்க. எல்லாம் கொடுக்க முடியாது. உள்ள வந்து ரெட் கலர் சீட்ஸ். சரி இருங்க, நம்ம அந்த பக்கம் எப்படி போகுது? இருடா நான் ஒரே நிமிஷம் ஓட்டுறேன். என்னடா ஒரு பிரஸ்ல அங்க போயிடுச்சு. எது இது வீல்? ஐயோ என்னடா அந்த அளவுக்கு இது வந்து ஆமா பாத்துறா. டர்ன் பண்ணி வரவே வீட்டுல ஸ்கிராட்ச் விழுந்துறதுல. ஆனா டயர் பார்த்த சாஃப்டா தான் இருக்கு. ஏய்
சூப்பரா இருக்குதுங்க. சரி ஓகே, இதனுடைய லிங்க் வந்துட்டு இதனுடைய பேர் வந்துட்டு சிம்ரெக்ஸ் CR05. அனி அண்ணாக்கும் கொடு, 2 பேரும் சேர்ந்துதான். ஏய் என் மேல ஏத்தாத. ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் வாங்குங்க. நிறைய இது போட்டிருக்காங்க. இது ஷாக் அப்சர்வரா, இது உண்மையிலேயே ரப்பர் டயர் தானாண்டா இது? ஆமா அப்படிதான் போட்டிருக்காங்க. பா எப்படிலாம் பண்றாங்க. ஆமா. Are you guys happy for this Christmas gift? What's my Christmas gift? Christmas and New Year gift. அவ்வளவுதான். ஓகே. இதுவா? Hey, what பண்ணிட்டு? மாமா பார்க் பண்ணிச்சு, right? பார்க் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. சொல்லு. இது கார் கொண்டே ஆஃப் பண்ண போறேன். என்னடா? நீ ப்ராப்பரா சொல்லி தந்தியா கோச்? கோச்? ஓகே. பேர் என்னது? நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஆதிக்குட்டி. அம்மா gift கொடுத்துட்டு thank you. ஏய் thank you. சும்மா சொல்றாங்கடா. ஏய் சும்மா சொன்னாங்கடா. குடுறா அவங்க கிட்ட. நல்லா இருக்காங்க. விளையாடு. சூப்பர். விளையாடிட்டு தான்டா சொன்னாங்க. நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேற ஆபரேட் பண்ணி வீடியோ கேம்ஸ் வச்சிட்டு விளையாடுறத விட. ஆமா கரெக்ட். நல்லா இருக்கு. ஆமா எங்கடா ரிலாக்சேஷனா ஜாலியா இருக்குல. ரொம்ப ஜாலியா இருக்கு. அம்மாக்கு அப்பப்ப குடுங்கடா. விளையாடட்டும். மீதி புலம்பல் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். அந்த கமெண்ட் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அதான் பத்தி மெயினா பேசணும். சரி வாங்க நான் அதை போய் காமிக்கிறேன். லாஸ்ட் வீடியோ போடும்போது ஆக்சுவலா வந்துட்டு லாஸ்ட் வீடியோ போட்டதுல பார்த்துட்டு எல்லாருமே நாங்க வாங்க போறோம்னே நினைச்சிட்டீங்க. நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், எனக்கு ஆசை தான் கடவுள் புண்ணியத்தில் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி $1 மில்லியன் வீடு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து பட்ஜெட் பத்திச்சுன்னா வாங்குவோம் அப்படின்னு. அது வந்துட்டு ஃபியூச்சர்ல. ஸோ இப்போதைக்கு வாங்குற ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் மேலே வந்துட்டு எங்கள் பட்ஜெட் போகலை. ஸோ அது வந்து ஓப்பன் ஹவுஸ், அதாவது இங்கே பரேட் ஆஃப் ஹவுசஸ்ன்னு நடக்குங்க. வருஷம் நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நார்த் கேரோலினா பரேட் ஆஃப் ஹவுசஸ்ன்னு போய் பார்த்தீங்கனாலே ஹவுசஸ்ன்னு நடக்கும். அந்த பரேட் ஆஃப் ஹவுசஸில் வந்துட்டு நம்ம $1 மில்லியன் ஹவுசஸ் பார்த்தா தான் உண்டு. இல்லைனா நம்ம வந்து ப்ரீ அப்ரூவல்லாம் வாங்கணும். அது ஒரு இல்லைனா நார்மலாக ரியல்டர் வந்து நம்மளை கொண்டு போயிட்டு காமிக்க மாட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் அப்போ போய் பார்த்தோம். ஆசையாக இருந்துச்சு. சரி $1 மில்லியன் ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குனாலும் அழகாக இருந்தது. ஸோ ஐம் ஹாப்பி. நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கோம். ஸோ அதை நான் சொல்லிக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா வந்து ஒருத்தங்க என்னடானா வந்து ஒரு கமெண்ட் வேறு, அப்படியே ஒரு பேட் கமெண்ட்டு. என்னது நீங்கள் எவ்வளோ வீடு வாங்குவீங்க அப்படின்னு. இதாண்டா நாங்கள் வாங்கின இதுதான் நாங்கள் வாங்கின இண்டிவிஜுவல் நாங்களே சொந்தமாக கட்டின வீடு. எவ்வளோ வீடு வாங்குவோன்னு கேட்டால் சரி ஓகே வாழ்த்துனா பரவாயில்ல. இருங்க அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, ஒருத்தங்க நார்மலாக how many houses will you buyன்னு கேட்டிருக்காங்க. அது ஓகே, அது நார்மலாக இருக்குது. இன்னொருத்தங்க வந்துட்டு அதை கேட்டோடனே என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, அவ்வளோ காண்டாடா அப்படின்றது. ஜஸ்ட் ஒண்டர் வாட் யூ டூ ஃபார் லிவிங். எல்லோரும் வேலை தாங்க செய்கிறோம். பீப்புள் ஆல் ஓவர் ஆர் சஃபரிங் எய்தர் பேட் எக்கனாமி ஆர் ஜாப்லெஸ். நாட் ஷுர் all your videos is just buy nothing else, just not single video without any buy. நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம வந்து நிறைய திங்ஸ் வாங்கலை, நமக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. அதை வந்துட்டு லைக் காமிக்கணும். நான் சொல்லியிருப்பேன் எனக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா அம்மா வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஞாபகம் இருக்காம்மா ஏதோ அமுச்சிருக்காங்கன்னு நான் காமிச்சேன். ஐ திங்க் ஹெட்ஃபோன்ஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி அமிச்சாங்கன்னா நான் காமிப்பேன். ஸோ தட் வந்துட்டு அது வந்து நானாக பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். லைக் திங்ஸ் அனுப்புவாங்க, நான் அதை வந்து காமிப்பேன். ஸோ தட் பீப்புள் வந்துட்டு லைக் வேணும்னா வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இப்போ வந்து நிறைய பேர் சின்னதாக கம்மல் வியாபாரம் பண்ணுவாங்க, சின்னதாக சாரீ வியாபாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி சின்ன அமேசான் பிஸ்னஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு நான் பைசா வாங்கி பண்ண மாட்டேன். நான் நிறைய யூடியூபர்ஸ் பைசா வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன், நீங்கள் அனுப்புங்க நான் காமிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு. சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு டொனேஷன், இங்கே கிறிஸ்மஸ் இதெல்லாம் நடக்கும். இந்த டைம்லலாம் நிறைய வந்துட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் எல்லாருக்கும். ஸோ அந்த டைமில் நான் போய் கொடுத்துருவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான். அதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு என்ன காண்டுன்னு நமக்கு தெரில. பீப்புள்
ஒர்க் ஹார்ட் டே அண்ட் நைட் அண்ட் ஸ்ட்ரகிளிங் டு மேக் அ லிவிங். சத்தியமா நாங்களும் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். காலையில நான் போன நேற்று ஜுரத்துல வந்து வேலைக்கு, அம்மாவுக்கு தெரியும் ஜுரத்துல வேலைக்கு போயிட்டு வரேன். ஏன் மந்த்லி பீரியட்ஸ்லாம் பயங்கரமா பெயின் இருக்கும். அதெல்லாம் ஆப்ஷன்ஸே இல்லை. போயிட்டு நின்றுட்டு நேற்று கூட வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும், வீட்டுக்கு வரணும், திருப்பி வீட்டுக்கு வந்து டின்னர் பண்ணணும். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஹிப் பெயின், எனக்கு உடம்பு சரியில்லை, 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது நான் மட்டும் இல்லை, அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் லெக்சராக இருக்கும்போது சின்ன வயசுல வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்களும் ஹார்ட் ஒர்க். ஆமாம், மியூட் பண்ணிக்கிட்டாமா ஒரு நிமிஷம். ஹார்ட் ஒர்க்கா ஏன்னா பின்னாடி அங்கே சண்டை போயிட்டு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நாங்களே வந்து, நான் வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து எங்கள் அப்பா கிட்டேயும் எங்கள் அம்மா கிட்டேயும் படிச்சது தான். ஸோ ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது அப்பா வந்து காலங்காலத்தில் இருந்து ஷிஃப்ட்டுக்கு போவாங்க, அம்மாவும் வந்துட்டு போயிட்டு பஸ்ஸு நுங்கம்பாக்கம் ட்ரெயினில் ஏறி வேல்ஸ் பல்லாவரம் காலேஜுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நாங்களும் சும்மா இல்லை, நானும் சரி சதீஷும் சரி காலங்காலத்தில் எழுந்து 5 மணிக்கு எழுந்துச்சுப்பேன் நான். ஸோ எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ அம்மா இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 B 2 நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன், எழுந்து இது வந்து என்ன சொல்கிறது, இப்போன்ட்டு இல்லை, நான் அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா அம்மா நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாங்க, கிறிஷி வந்துட்டு 1 வயசு கூட ஆகாத குழந்தை. நான் வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போகும்போது அம்மா சொல்லுவாங்க, அவன் எழுந்து வந்தானா உட்காந்து அழுவான், நான் கிளம்பிட்டேன் அப்படின்றது அந்த டைம் தெரிஞ்சிடும் அவனுக்கு, அதை பார்த்தோன்னே அழுவான். அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நாங்களும் வேலைக்கு போயிட்டு நாங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வீட்டு மார்கேஜ் இன்னும் இப்போ சரி நீங்கள் பார்த்தீங்களா அந்த லக்ஸரி ஹவுஸ், அந்த வீடு வாங்கணும்னா இன்னும் எங்களுக்கு ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமான வழிகள் இருக்கும். ஈஸியாக எங்களுக்கு வந்துட்டு பணமும் எங்களுக்கும் மேலே இருந்து கொட்டலை, இல்லை யாரும் எங்களுக்கும் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் கமெண்ட் அந்த அளவுக்கு இவ்வளோ ஈஸியாக போட்டுட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இந்த பிக் பாஸில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள சொல்கிறேன். நான் சாரி, நான் மற்றவங்கள சொல்லலை, நீங்கள் மற்றவங்களாம் இருக்கீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ், இந்த ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் பாசிட்டிவாக தான் போடுறீங்க, அவங்கள யாரையுமே நான் சொல்லலை. ஸோ அவங்க ஏன்னா பாசிட்டிவாக போடுறவங்கலாம் நீங்களாம் இருக்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கமெண்ட்டும் என்கரேஜிங். ஆக்சுவலி 2 B 2 இந்த யூடியூப்பில் எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் இல்லை, நான் வந்து ஒரு பேஷனாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்லேருந்து. ஆனால் தான் இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து ஷார்ட்ஸ் போடுங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு. அதுக்கு டைம் இல்லை. சரி ஒரு இதை ஆரம்பிச்சிட்டோம், இதை மட்டும் அப்படியே பண்ணுவோம், ஏன்னா லைக் எல்லாம் நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இருக்கீங்க அப்படின்றதுனால இதை மட்டும் நான் விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா நடுவில் வீடியோஸ் அம்மா வரதுக்கு முன்னாடிலாம் வீடியோஸ் ஓடவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குற அந்த 10,000 பேரும் நம்ம ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் இவங்க அந்த மாதிரி போடும்போது என்னடா நம்மளும் தானே தான் வேலை செய்கிறோம், எனக்கு என்னவோ என்ன சொல்கிறது, யாரையும் நான் பர்டிகுலராக எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, நிறைய பேருக்கு ஈஸியாக கிடைக்குதா, அந்த மாதிரி நமக்குலாம் ஒன்றும் கிடைக்காது. கஷ்டப்பட்டு உழைச்சி தான் எல்லாமே, ஒரு இதுவும் உழைச்சி தான் வாங்கணும். ஸோ அது எப்படி வந்துட்டு இவங்க இவ்வளோ ஈஸியாக கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பிக் பாஸில் சொல்கிற மாதிரி என்னடா இவங்க சரியான வன்மம் பிடிச்சவங்கலாம் இருப்பாங்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அம்மா அந்த கமெண்ட் படித்தோன்னு என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருந்தது. இன்னும் அதோட முடியல இருங்களேன். I don't see you work hard always. Your anxiety to luxury is to the core. நாங்கள் எந்த அளவுக்கு லக்ஸரியாக இருந்தேன்னு எனக்கே தெரியல. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா நான் வந்து பார்லருக்கு கூட போக மாட்டேன். என் தலைமுடி கட் பண்ண பார்த்தீங்களா, அம்மா கட் பண்ணது 20 அப்போ அது ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்க. அதனால நான் அதுக்கப்புறம் கட் பண்ணவே இல்லை. ஃபேஷியல் இல்லை எனக்கு ஷார்ட் அது ஆக்சுவலி அழகாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு சாரிக்கு வந்து ஷார்ட் ஹேர் பிடிக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வேணாம் எது இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம். ஸோ லைக் இது வரைக்கும் பார்லர் இந்த பெடிக்யூர் என் கை விரல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு. ஸோ பெடிக்யூர் மெனிக்யூர் அதெல்லாம் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை, இவங்க சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ணிக்கலாம், அது ஒரு ரிலாக்ஸேஷன் தான். ஆனால் நான் பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ லக்ஸரி லக்ஸரி டு த கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி எனக்கு தெரியல, ஒரு நார்மல் ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ சவுண்ட் கேட்டுட்ருக்கோம். அவர் ஆஃபீஸ் கால் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. வீக்லேயே வந்துட்டு 3 நாள் போகணும், இல்லைன்னா 4 நாள் 5 நாள் கூட ஆஃபீஸ் போயிட்டு வரணும். அவர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு, நானும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். 2 பேருமே வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம், 2 பேருமே இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். டோன்ட் கிவ் ஃபால்ஸ் ஹோப் அண்ட் ஷோ ஆஃப். நான் என்ன ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த வீடியோவில் இருமா ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் சும்மா தான் போய் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த வீடு வாங்கும் போதே எனக்கு வந்து டால் சீலிங்கு, லாட்டு பெருசு நிறைய இருந்தது. ஆனால் நமக்கு வந்து பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதனால நாங்கள் வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாங்கினோம். சும்மா போய் பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் அமையுமா அப்படின்னு எல்லாருக்குமே எல்லாமே ஆசையாக இருக்கும். ஸோ யாராலையுமே வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் மனசில் இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் என்ன மாதிரி பலன்னு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை வந்துட்டு ஃபால்ஸ் ஹோப் நான் கொடுக்கல. ஆக்சுவலி ஒரு ஐடியா தான் நான் கொடுத்தேன். ஒரு $1 million ஹவுசஸ்லாம் எப்படி இருக்கும்ன்ற ஐடியா தான் கொடுத்தேன். ஏன்னா சத்தியமாக நான் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி நானும் வாங்க போகிறதில்ல, அந்த அளவுக்கு எங்ககிட்ட பட்ஜெட்டும் இல்லை இப்போதைக்கு. நான் ஏன் அப்படி இப்போதைக்குன்னு சொன்னேன்னா, அதோட நெகட்டிவாக ஸ்டாப் பண்ணிட தேவையில்ல. ஒருவேளை ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ இன்னும் எங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஏன் இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா இதில் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா சம்பளம் வந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் வாங்கலாம். அதனால் அது ஒரு பாசிட்டிவ் நோட்டுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், கடவுள் புண்ணியத்தில். தட் டசன்ட் மீன் நான் நாளைக்கே போயிட்டு அந்த 1.2 இல்லை 2.2 மில்லியனுக்கு வீடு வாங்க போகிறேன்னு. ஸோ எப்படி அவங்க வந்து சரி அப்படியே வாங்கினாலும் என்ன, நான் உழைச்சி நான் வாங்குறேன் இல்லைம்மா, நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வாங்குறாங்க. அதெல்லாம் பாக்குறோமே, நீ ஏன் வாங்குறேன்னு சொல்றோம். அவங்க பணம் இருக்கு, வாங்குறாங்க. நடிகர்கள்லாம் வாங்குறாங்க. ஆனா நீங்க இன்னும் கஷ்டப்பட்டுல உழைக்கிறீங்க, அவங்களாம் லக்ஸரியா உழைக்கிறாங்க. நீங்க கஷ்டப்பட்டுல ஓடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டுக்கு லோன் நாங்க மாசம் அடைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு மேல பெருசா போனோம்னா நாங்க தான் அடைக்க போறோம், யாரும் வந்து அடைக்க போறது இல்ல. எவ்வளவு வந்து லைக் இருக்காங்க, உங்களோட லக்ஸரியா சுருக்கிட்டு தான் அடைக்கிறீங்க. ஆமா இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க வெக்கேஷனே போகலங்க. 2B2 இந்த வருஷம் நாங்க எந்த வெக்கேஷனுமே போகல. இந்தியாவுக்கு போயிட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. வந்து குழந்தைக்கு நீ பண்ற இந்த vlogல நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து பிளான் வந்து பசங்க ஹேர் கட். இது வரைக்கும் பசங்க வந்து கிறிஷுக்கு வந்து அனி பிறந்ததுல இருந்து அன்னைக்கு வந்து நான் தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்ல கிறிஷுக்கு இந்தியாலலாம் நம்ம ஹேர் கட் பண்ணிருக்கோம் கடையில போயிட்டு. ஆமா இங்கேயும் 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன், 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனா மேக்ஸிமம் நான் தான் சதீஷ் மட்டும் தான் அவர் வேலை போய் பண்ணிக்கிறாரு. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, இல்ல அவர் ரேஞ்சுக்கு பண்ணனா பாவம், அவர் மனுஷன் ஆஃபீஸ்க்கு போறாரு, அதனால நல்லா இருக்காது. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு நாங்க மிச்சப்பிடிச்சு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்துட்டு இதுவா இல்ல. இந்த கவுச் வந்து நாங்க லோன் போட்டு வாங்கியிருக்கோம். அந்த டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேபிள் நாங்க லோன் போட்டு வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு வீடியோ சொல்றோம். ஒரு வீடியோ டக்குன்னு பார்த்துட்டு இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க, மூஞ்சி தெரியாதவங்க. ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி மூஞ்சி தெரியாதவங்க உங்க கூட நல்லா பழகிட்டு பக்கத்துலேயே இருந்து உங்களை பத்தியும் தப்பா சொல்லுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, சீரியஸ்லி. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். நான் அந்த கமெண்ட்டை வந்துட்டு அப்படியே இருக்கு, நீங்க போய் போன வீடியோல போயிட்டு பாருங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு எப்படியோ போறாங்க. அம்மா சொல்றாங்க ஆறுதலா எங்களுக்கு வார்த்தை சொல்லுங்க, ஏன்னா கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரி ஓகேங்க, நான் புலம்பியே 12 நிமிஷம் ஆயிடுச்சு. 12 நிமிஷம்லாம் புலம்பியிருக்கேன். நான் புலம்புல, லைக் பீப்புள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்துட்டு லிட்டரலி ஒரு சாபம் கொடுக்குறாங்க இல்ல. ஆமா அது கரெக்ட் தான். சரி ஓகே, ஆமா அவங்க சாபம் கொடுக்குறாங்கன்னா யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு திருப்பிக்கும். அதுதான் என்னுடைய நல்லது நினைச்சவங்க நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சவங்க கெட்டது நடக்கும். சரி ஓகேங்க. ஸோ இன்னைக்கு வந்து பெருசா பிளான் இல்லை. காலையில வந்து இன்னைக்கு பரவாயில்ல, நேத்து தான் அப்படின்னு அப்பா கால் பண்ணி என்னுடைய மூச்சு இப்படி இருக்கு அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த வாய் கசப்பு, மேபி ஜுரம் போன அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். வாய் கசப்பு அதுன்னு இருக்கு. அம்மா இங்க வந்து சூப்பரா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 2 மிஸ்ஸிங். இது ஆக்சுவலா கட்டிங் போர்டா தானே இருந்தது. இங்க ஒரு 2 கிளாஸ் பீஸ் மிஸ்ஸிங்கா இருக்கும். எங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. முந்தா நாள் தான் ஃப்ரெஷ்ஷா வந்து அம்மாவும் சதீஷும் சேர்த்து அதை உடச்சிட்டாங்க. என்னம்மா
அதை எப்படி இவ்வளோ நான் சொன்னேன் இவ்வளோ வருஷம் நான் வச்சிருந்தேன், நீங்க 2 பேரும் எப்படி உடைச்சிங்க? அங்க எவன்டா சம்மன்றவன். அது இன்னொன்று இருந்தது, அது காமிச்சிருந்தா எப்படி எப்படி ஒரு சென்ஸ் காமிச்சிருப்பல. இதனால இப்போதைக்கு வந்து இதுதான் வச்சிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி வந்துட்டு ப்ரொடெக்டர் வாங்கணும், வாங்கி அதை இது பண்ணணும். அது என்ன ப்ரொடெக்டர்னு பார்க்கணும். நாங்கள் பார்த்து சதீஷ் வச்சிருக்கேன் அப்படின்னாரு, பார்த்துட்டு அதை பின்னாடி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெள்ளை கலரில் இருக்குல்ல, ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஆக்சுவலி போயிடும் தான் சொன்னாங்க. இங்கே பாருங்க, ஐ மீன் இங்கெல்லாம் இது இருக்கா என்ன இதெல்லாம், அதெல்லாம் பண்ணால் போயிடும். இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் தான், ப்ரொடெக்டர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அம்மா இங்கே வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு சூப்பராக மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தவிர இங்கே என்னம்மா வச்சுருக்கேன், அது வந்து இது பீர்க்கங்காய் பொரிச்ச கூட்டு. அதுக்கு கொஞ்சம் இதில் என்ன போட்டு வச்சுருக்கோம்? மஞ்சள் பொடி உப்பு போட்டுருக்கேன், வேக வைக்கணும். ஓ, தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி இப்போ வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் இது அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகா வறுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு, பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். சூப்பர். என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. லைவ்ல தான் ஓடுது. இங்கே டைம்ல வந்து 12 o'clock கிட்ட. இப்போ இந்தியாவில் என்ன டைமு? அந்த டைம்ல ஓடுது. இந்தியாவில் என்னமா டைமு? ஓ, 10:30 அந்த டைம் ஓடுது. ஓ, அன்ஷிதா காலியா? ஓகே யானி. ஸோ இரும்பு கடாய் எடுத்து வச்சிட்டோம் உருளைக்கிழங்கு கறிக்காக இல்லம்மா. யா வடிச்ச சாதம், வடிச்ச சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு கறி. சூப்பர். இத பொறுமையா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். சூப்பரா முறுன்னு வருங்க இல்லம்மா. இப்பயே கலக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். யா, நல்லா ரோஸ்ட் ஆனே கலக்கலாம். அதுக்குள்ள இதை வேக வச்சிடலாம். இது கூட தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைக்கணும். ஓ சூப்பர், தேங்காய் போட்டு அரைக்கணுமா? ஆமா. நம்ம அங்கே போயிட்டு ஒரு வேலை இருந்தது, மெயில் அனுப்புகிற வேலை. அதை பண்ணிட்டு வரதுக்குள்ளே அம்மா எங்கள் கூட்டியே முடிச்சிட்டாங்க. ஸோ தேங்காய் நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு பருப்பும் போட்டுட்டாங்க. அவ்வளோதான், இங்கே தாளிச்சு கொட்டிட்டாங்க. அங்கே பாருங்க, அதுதான் என்னுடைய ஃபேவரட். ஸோ இப்போ லைட்டாக டேஸ்ட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாதி சாப்பிட்ற வேண்டியதான். சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு இதோ சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ணோம். அதான் பிளானு. அங்க ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கு பாரு. வறுத்தது தான் சும்மா. போன வாரம் தான் க்ளீன் பண்ணேன், இந்த வாரம் க்ளீன் பண்ணவே இல்லை நாங்கள் ஆக்சுவலாக இதை. ஸோ க்ளீன் பண்ணணும். இல்லை என்ன பிஸ்க் ஆயிடுச்சு இந்த வாரம். க்ளீன் பண்ணிட்டீங்களா? அன்னைக்கு தானே க்ளீன் பண்ணோம், ஆயிடுச்சு ரொம்ப நாள். ஸோ என்ன பிஸ்காக இருக்க போகிறாங்க அங்கே. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணோம் ரொம்ப. இந்த ஸ்டைல் கூட்டு ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கலனாலும் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் வேக வச்சிடணும், மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இது தனியா, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். இது எல்லாமே சேர்த்து ஒண்ணா. இது வந்து தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெயில தாளித்து கொட்டி விட்டுட்டோம்னா சூப்பரான இது ரெடி. ஈவினிங் வந்துட்டு வெஜ்ஜி டாக்கோஸ் ஃபுல்லி நான் தான் பண்ண போறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தேன். எப்படிமா இருந்தது? சூப்பரா இருந்துமா. ஸோ ஐ திங்க் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்க்குறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு பிளான், இன்னைக்கு ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிள் டேங்க, ஒரு நார்மல் வீக் டே, எங்களுடைய நார்மல் வீக் டே. ஏன்னா இவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, அதனால எங்கேயும் போவோம். அதே மாதிரி எனக்கு வீட்டில் அதை துணி மடிக்கிற வேலை காலையில் தான் உட்காந்து எல்லா வேலையும் கொஞ்சம் பண்ணேன். ஸோ அது நார்மல் வீக் டே வேலை தான் போய்கிட்டு இருக்குது. அது சைட் பை சைடு பிக் பாஸ், அம்மா சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து முடிச்சுட்டேனே, எல்லாம் முடிஞ்சிச்சு அவனுக்கு. சூப்பர் சூப்பர். நம்மளுடைய எம்மி எம்மி கூட்டு ரெடி. பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் பொரிச்ச கூட்டு, சூப்பர். உருளைக்கிழங்கு ஃப்ரை. நல்லா இருக்கும்.